திருச்சிற்றம்பலம். கம்பராமாயணத்தின் காவியத் தலைவன் ஸ்ரீராமன் வாயிலாக சிவபெருமானின் சிறப்பினை கம்பன் வெளிப்படுத்தும் இடங்கள் காவியம் முழுவதிலும் 19 இடங்கள் ஆகும். பாலகாண்டம் முழுவதும் தேடி பார்த்தால் ராமன் வழி சிவபெருமான் வெளிப்படும் இடம் ஒன்றே ஒன்றுதான். அது தாடகை வதை படலத்துள் இடம்பெறுகின்றது. ராமனையும் இலக்குவனையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரன் தான் மேற்கொண்ட யாகத்தை அரக்கர்களின் இடையூறு இன்றி நடத்தச் செல்லுகின்றான். செல்லும் வழியில் வெப்பம் நிறைந்த பாலை நிலத்தை அடைகின்றார்கள். அப்பாலை அத்துணை வெப்பமாக இருத்ததற்கான காரணம் யாது என விஸ்வாமித்திரனை ராமன் வினவுகின்றான். முனிவர் பெருமானே, நீர்ச்சொலிகள் நிறைந்த கங்கா நதியையும் அழகிய கொன்றை மாலையையும் அணிந்த ஜடாமுடியுடைய சிவபெருமானினுடைய நெற்றிக்கண் பார்வை படுதலால் இந்த நிலம் இவ்வாறு வெந்து போயிற்றோ, அன்றி வேறு காரணம் யாதாகிலும் உண்டோ என கேட்டான். அவ்வினாவைத் தொடர்ந்து ஒரு நீதியையும் காட்டுகின்றான் ராமன். அதாவது, நேர்மையற்ற கொடுங்கோல் மன்னன் ஆளும் நாடும் இப்படித்தான் வெந்து அழியும் என்று கோடிட்டு காட்டுகின்றான். ஸ்ரீராமன் வாயிலாகவும் கம்பன் சிவபெருமானை, கண்ணுதல் கடவுளை, நெற்றிக்கண்ணின் பெருமையை புகழும் முறையில் அமைத்து காட்டுகின்ற சிறப்பினை இந்த பாடலில் நாம் பார்க்கலாம். கம்பராமாயணம் பாலகாண்டம் தாடகை வதைப்படலம் 20வது பாடல். சுழிபடு கங்கையை தொங்கல் மவுலியான் வழிபட வெந்ததோ வேறுதான் உண்டோ, பழிபடர் மன்னவன் படைத்த நாட்டினூங்கு அழிவதன் காரணம் அறிஞூர் என்றான். சிவஞான பூஜா மலரிலிருந்து இந்த பதிவு எடுக்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம்.